கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகே தண்ணீர் திறக்க மறுப்பதாக குற்றம் சாட்டிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மௌனம் சாதிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அண்ணாமலையினுடைய உருவபொம்மை எரிப்பதற்கு நேரம் இருக்குது. ஒரு குழு காங்கிரஸ் குழு கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்கிற காங்கிரஸ் கட்சிக்கு நேரம் இல்லையா? இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு கர்நாடகாவில். அப்பொழுதும் வறட்சி இருந்துச்சு. நண்பர்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அங்கே வறட்சி இருந்த பொழுது கூட எப்போது அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தண்ணியை திறந்து விட மாட்டோம் என்று சொன்னார்களா? காரணம் முடியாது. அதற்கு தான் 2018 இத்தனை ஆண்டு நிலுவையாக இருந்த காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமைச்சாங்க. எப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பொழுதுதான் பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலையினுடைய பொம்மையை நான் எரிக்கிறேன், தீ வச்சு கொளுத்துறேன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் எல்லாரும் இங்கிருந்து பெங்களூருக்கு போயிருந்தால் முதல்ல நான் பாராட்டியிருப்பேன். விதண்டாவாதத்திற்காக அங்கே சித்தராமையா அவங்க பேசுகிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வாய் மூடி மௌனம் சாதிப்பது என்ன? இந்தியாவில் இதற்கு முன்னாடி எங்கேயாச்சும் நடந்திருக்கான இந்த அநியாயம்? மக்களவை தேர்தலின் போது ஓட்டுக்காக பணத்தை பெற சொந்த உறவினர்களே பாஜக ஸ்டிக்கர்களை வீடுகளில் ஒட்ட அனுமதிக்கவில்லை என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். எல்லா ஓட்டு தான் போயிருக்கு, பணத்துக்கு போயிருக்கு, அவ்வளோதான். நீ ஒன்றும் பண்ண முடியும். என்ன பார்த்து அவங்க ஏதாவது ஆட்சி மாட்ட போறியா? ஒரு ஆள் வந்து அவங்க கேட்கறது தான் ஜனங்களும் அவன் 5000 ரூபா கொடுக்குறாங்க, ஏன்டா தொண்டை பண்ணுறேன்? என் வீட்டில் நோட்டு சொன்னாதாங்க. உங்களுக்கு தெரியாத வேடிக்கை, நான் என் பெரியப்பன் என் பெரியப்பார் பையன் சித்தப்பார் பையன் என்ன அவனுங்கள சித்தப்பார் பையன் பெரியப்பார் பையனை அவன் வீட்டில் என் ஸ்டிக்கர் ஹோட்டலில் வேணான்னா நம்ம ஸ்டிக்கர் இப்போ நான் ஒளிப்பிலேயே சொல்கிறேன். ஏன்டா ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டாம்னா என்ன அவங்க பொங்குக்கு காசு கொடுக்கும், இவங்க காசு கொடுப்பாங்க. என்ன அது நீ ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டீங்கன்னா அப்படி கொடுப்பாங்க, ஏடிஎம்கே காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றா அவர் வந்து அவர் சொந்தக்காரர் அவர் வந்து ஒளிப்பிலே சொல்கிறேன். இங்கே நடந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.